فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حتى إذا استيأس الرسل وظنوا أنهم قد كذبوا جاءهم نصرنا فنجي من نشاء ولا يرد بأسنا عن القوم المجرمين. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى من دون الله ولكن تصديق الذي بين يديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون. صدق الله العظيم. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த வாரம் வரை சூரா யூசுஃபினுடைய 109 வசனங்கள் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக சூரா யூசுஃபிலே 111 வசனங்கள் இருக்கிறது. கடைசி 2 வசனங்கள் இந்த வாரத்தோடு பார்த்து சூரா யூசுஃபை நிறைவு செய்கிறோம். முதலில் அந்த 2 வசனங்கள் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை கேட்போம். ஹத்தா இதா ஸ்தைஅஸ ருஸுலு, ரசூல்மார்களெல்லாம் தூதர்களெல்லாம் நிராசையாகி, வதன்னு அன்னஹும் கத் குதிபு, அவர்கள் பொய்படுத்தப்பட்டார்கள் என்று அவர்கள் எண்ணி அவர்கள் நிராசையான நேரத்தில் ஜாஅஹும் நஸ்ருனா, நம்முடைய உதவி அவர்களுக்கு வந்தது. ஃபனுஜ்ஜிய மன் நஷா, நாம் நாடியவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். வலா யுரத்து பஅஸுனா அனில் கௌமில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளான கூட்டத்தை விட்டும் நம்முடைய வேதனையை திருப்பப்படாது, நம்முடைய வேதனை தப்பாது. லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், இந்த நபிமார்களின் வரலாறுகளிலெல்லாம் அறிவுடையோருக்கு படிப்பினை உண்டு. மகான ஹதீஸை யுஃப்தரா, இது ஒன்றும் இட்டுக்கட்டப்பட்டவைகள் அல்ல, இட்டுக்கட்டப்படுபவைகள் அல்ல. வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி, அல்லாஹ்வுக்கு முன்பிருந்து வரக்கூடிய உண்மை. வதஃப்ஸீல குல்லி ஷையின், இது எல்லா வஸ்துக்களுக்கான விளக்கம். வஹுதம் வரஹ்மா, இது நேர்வழி, இது அருட்கொடை. லிகௌமி யுமினூன், ஈமான் கொண்ட கூட்டத்திற்கு என்று அல்லாஹ் 111 வசனங்களை அல்லாஹ் முடிக்கிறார். சூரா யூசுப் நிறைய செய்திகளை, வரலாற்றை, படிப்பினைகளை, பாடங்களை, உதாரணங்களை, தத்துவங்களை, இதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் சூரா யூசுப். ஒரு நீண்ட தொடராக அல்லாஹ் ஒரே வரலாறாக சூரா யூசுஃபை சொல்லி முடிக்கிறார். கடந்த வாரம் நடைபெற்ற 109வது வசனத்தினுடைய தஃப்சீரில் முக்கியமாக நாம் பார்த்த செய்தி, அல்லாஹ் எல்லா ஊர்களுக்கும் மனிதர்களை நபியாக அனுப்பினான் என்று சொல்லுகிற இடத்தில் ஆண்களை என்கிற வாக்கியத்தை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னோம். ஆண்கள் என்று பயன்படுத்தி இருப்பதால் மனிதர்கள் என்று அதற்கு பொருள் கொண்டால் ஜின்னுகள் நபியாக வரவில்லை என்று பொருள். ஆண்கள் என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வைத்துக் கொண்டால் பெண்கள் நபியாக இல்லை என்று பொருள். திருக்குர்ஆனிலே எந்த ஒரு இடத்திலேயும், என் இஸ்லாமிய வரலாற்றிலே அல்லாஹ் பெண்களை நபியாக அனுப்பவில்லை. அதற்கு என்னென்ன காரணம் என்று நாம் கடந்த வார தஃசீரிலே சொன்னோம். எதனால் பெண்கள் நபியாக அனுப்பப்படவில்லை?
ஒருவேளை நபி என்று வைத்துக் கொண்டால் மரியம் போன்றவர்களை நபியாக வைத்துக் கொள்வதால் என்ன இடையூறுகள் ஏற்படுகிறது என்பதை பற்றி எல்லாம் சொன்னோம். வகி வந்தது உண்மைதான். மரியமுக்கு வகி வந்தது, மூசாவுடைய தாய்க்கு வகி வந்தது, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவுக்கு வகி வந்தது. ஆனால் இதுவெல்லாம் நபிமார்களுக்கு வரக்கூடிய வகி அல்ல. இந்த வகி பொதுவான வகி, மலக்குகளை விட்டு அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். காரணம், மரியமுக்கு வகியை சொல்லுவதற்கு ஆண் துணை யாரும் அவர்களுக்கு கிடையாது. நீங்கள் இந்த யாருக்கெல்லாம் அல்லாஹ் வகி அறிவித்தான் என்று வருகிறதோ அந்த வார்த்தைகளை பார்த்தால் தெரியும், அவர்களெல்லாம் ஆண்கள் இல்லை அல்லது ஆண்கள் சரியில்லை. மரியமுக்கு ஆண் துணை இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாமின் தாய்க்கு அப்போது ஆண் துணை இல்லை, ஆசியா அம்மாவுக்கு ஆண் துணை ஃபிரௌன், ஆனால் அவன் நல்ல தரத்திலே இல்லை. எனவே அல்லாஹ் நேரடியாக இந்த பெண்களுக்கே வகி அறிவித்தான். ஆனால் அதற்காக அவர்கள் நபிமார்கள் என்று பொருள் கொள்ள முடியாது. பெண்களை நபியாக அனுப்புவதால் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை பற்றியெல்லாம் நாம் கடந்த வாரத்திலே சொன்னோம். அப்படி இருந்தும் கூட வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே சஜாஹ் பின்துல் ஹாரிஸ் என்ற ஒரு பெண்மணி, தமீம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தன்னை நபியாக அறிவித்து கொண்டு சில நாட்கள் அவர் சுற்றினார் என்று பார்த்தோம். ஆனால் அவருடைய வரலாற்றிலும் கூட வருகிறது, பின்னாட்களில் அந்த பெண் திருந்தி களிமா சொல்லி கடைசியாக அவர்கள் ஊர் அல்லாமல் வேறு ஊரில் போய் அந்த பெண் மௌத்தாகிற போது கலிமா சொல்லி தௌபா செய்து அந்த பெண் மௌத்தாகி விட்டார் என்றுதான் வரலாறு பார்க்கிறோம். ஆக கடந்த ஆயத்திலே அல்லாஹ் 3 செய்தி சொன்னான். முதல் செய்தி இது, பெண்கள் நபியாக இல்லை. 2வது செய்தி, பூமி முழுக்க இவர்கள் சுற்றி பார்க்கட்டும். சுற்றி பார்க்கவில்லையா? அப்படி பார்த்தா முன்னோர்களுடைய முடிவுகள் என்ன ஆனது என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் கண்கூடாக பார்ப்பார்கள். உலகத்தில் படிப்பினைக்காக வேண்டி சுற்றுப்பயணம் செய்ய சொல்லி குர்ஆன் பல இடங்களில் சொல்லுகிறது. அப்பதான் யஸீரு ஃபில் அர்த், இந்த வார்த்தை குர்ஆன்ல நாம நிறைய இடத்துல ஓதுறோம். ஒரு 10-20 இடங்களுக்கு மேல் இந்த வாக்கியம் வருகிறது. அவர்கள் சுற்றி பார்க்கவில்லையா? வெறுமனே சுற்றுலா போவது வேறு, ஏதாவது வேலையை மையமாக வைத்துக் கொண்டு உலகத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கு நாடுகளுக்கு செல்லுவது வேறு. ரப்பினுடைய ஆற்றலை, படிப்பினையை, முன்னால் வாழ்ந்தவர்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களின் முடிவுகள் என்னவாயிற்று என்று தெரிந்து கொள்வதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுதல் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. சும்மா ஊர் சுத்த போறியா என்று அதை கருத வேண்டியதில்லை. ஆது கூட்டத்தவர்கள் வாழ்ந்த இடங்கள், சமூது கூட்டத்தவர்கள் வாழ்ந்த இடங்கள், நபிமார்களை மறுத்த மக்களுக்கு இந்த மண்ணிலே இறங்கிய வேதனைகள், இதுவெல்லாம் இந்த மாதிரி சுற்றுலாக்கள் எல்லாம் படிப்பினை மிகுந்த சுற்றுலாக்கள். அதனால் தான் இந்த பயணங்களை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளுகிறது, இந்த பயணங்களை தூண்டுகிறது. போய் பாருங்கள், முன்னோர்களுடைய முடிவுகள் எப்படி ஆகிவிட்டது என்பதை அவர்கள் காண வேண்டாமா? அவர்கள் சுற்றி பார்க்கவில்லையா? நபித்தோழர்கள் நிறைய பேர் இதற்காக வேண்டிய பயணப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். குறிப்பாக அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லி ஒருவர், அவர் ஒரு முஃபஸ்ஸிருல் குர்ஆன், குர்ஆனுடைய தஃப்சீர் கலை வல்லுனர், விளக்க உரையாளர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தஃப்சீரை பயின்றவர். உலகத்தில் தஃப்சீருடைய கடல் என்று சொல்ல வேண்டும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அவங்கள்ட்ட மண்டி போட்டு ஓதுறவங்க எல்லாமே பெரிய பெரிய கடல்கள் தான். அதுல ஒருத்தர் முஜாஹித் ரஹ்மத்துல்லா. முஜாஹித் ரஹ்மத்துல்லா அலைஹி கொஞ்ச நாள் ஓதுனாங்க, ஓதி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் கிளம்பி நாடு நாடா சுத்த ஆரம்பிச்சாங்க.
உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு போவார்கள். சரி, அவங்க போறதெல்லாம் என்னன்னா, நல்லா இப்ப நாமெல்லாம் செலக்ட் பண்ற மாதிரி நல்ல குளிர் பிரதேசம், உயரமான கட்டிடங்கள், உலக அதிசயங்கள், வேலைப்பாடுகள், இந்த மாதிரி இறக்கிற இடத்தை எல்லாம் போய் சுத்தி பார்க்கலான்ட்டு நாம போற டூர் மாதிரி அல்ல. அவர்கள் குர்ஆனை எடுத்துக்கொண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதன தஃசீரை மனசுல வச்சுக்கிட்டு குர்ஆன் எந்தெந்த இடமெல்லாம் சொல்லுதோ அந்த இடங்களுக்கெல்லாம் போனாங்க. அந்த இடங்களுக்கெல்லாம் போய் அங்க முன்னால வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை சேகரிக்கிறார்கள். அந்த முடிவெல்லாம் எப்படி ஆச்சுன்னு பார்க்கறாங்க. அதனால் தான் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தஃசீர்களில வரலாற்று இடங்களும் நிகழ்ச்சிகளும் ரொம்ப தத்ரூபமாக எழுதியிருப்பார்கள் அவர்களுடைய தஃசீர்கள்ல. உதாரணமா இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம்னு அவங்க விழுந்த அந்த கிணறு போய் பார்க்கறதுக்கு போறது, பாபில் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனாங்க. இந்த ஹாரூத் மாரூத்துடைய வரலாறுன்னு குர்ஆன்ல வருது. அந்த 2 பேர் என்ன ஆனாங்கன்னு பார்க்கறதுக்கு அங்க போயிருக்காங்க. அந்த நாட்டினுடைய அரசனை போய் சந்திச்சு, எனக்கு இந்த பாபில்ல ஹாரூத் மாரூத் அவர்கள் தண்டிக்கப்பட்ட அந்த கிணறுக்கு போகணும், நான் அந்த கிணத்தை போய் பார்க்கணும்னு அரசாங்கம் ஒரு உதவியாளரை போட்டு ஒரு கைடை போட்டு அனுப்பிச்சு விட்டது. போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி. திருக்குர்ஆனில எந்த இடமெல்லாம் வருதோ, சாதிக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதமாகிய ஒட்டகம் ஒரு பாறையிலிருந்து பிளந்து வந்துச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் பார்க்கிறார்கள். கஹ்ஃப் வாசிகள் 300 பேர் தூங்குனாங்கன்னு வருது. அந்த இடத்துக்கு போறாங்க. எங்கெல்லாம் திருக்குர்ஆன் வரலாற்று இடங்களை சொல்லுகிறதோ அந்த இடத்துக்கு எல்லாம் ரவுண்ட் அடிச்ச ஒரு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீங்க என்ன இப்படி ஊரூரா சுத்திக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்கள்ட்டையும் கேட்டாங்க. அப்ப அவங்க இந்த ஆயத்தை தான் ஓதுனாங்க. குர்ஆன்ல அஃபலம் யஸீரு ஃபில் அர்லி ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் பூமியில சுற்றி பார்க்கவில்லையா, முன்னோர்களுடைய முடிவு எப்படி ஆகிவிட்டது என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா, அவர்கள் பார்க்க வேண்டுமே நல்லா சொல்றான். நான் அதனால போறேன்னு சொல்லி எங்கேயும் அவர்கள் நிரந்தரமா இல்லாமல் நாடு நாடாய் காடு மேடுகள் எல்லாம் சுற்றி திரிந்தார்கள் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி. கடைசியில மக்காவுக்கு அங்கேயே இருந்து அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இறைநேசனுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்தான். அதாவது ஒரு தப்சீர் எழுதுறதுக்காக வேண்டி குர்ஆன்ல உள்ள இடங்களை எல்லாம் போய் சுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சுற்றுப்பயணமே இபாதத் ஆயிடுச்சு. டூர் போறதுன்னு ஆயிப்போச்சு. அந்த டூரை இபாதத் ஆக்குறது. இவங்க போனது பூராமே குர்ஆனுடைய வரலாற்று இடங்கள். நமக்கு குர்ஆனுடைய வரலாற்று இடங்களை சுத்தி பார்க்கறதுக்குன்னு ஆரம்பிச்சாவே ஆயுசு பத்தாது. 40 வயசுல கிளம்புறோன்னு வைங்களேன், குர்ஆன்ல உள்ள இடத்தை எல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு. அவர் 60-70 வயசானாலும் திரும்பி வருவார். அவர் பயணப்பட்டு போக ஆரம்பிச்சா அவ்வளவு இடங்கள் குர்ஆனில இருக்கிறது. நைல் நதியினுடைய கரையிலிருந்து, யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரைகள்ல இருந்து குர்ஆன்ல உள்ள ஆறுகள், குர்ஆன்ல உள்ள மலைகள், தூர்சினா மலையினுடைய அடிவாரம், எல்லா இடத்துக்கும் போனாங்க முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி. கடைசியா வஃபாத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வா கொண்டு சேர்த்தனானோ என்னவோ காபத்துல்லால இருந்து பாடம் நடத்தினாங்க. காபத்துல்லாவில் தொழுதுட்டு இருக்கிறப்போ ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் அதுக்கு முந்தைய மூளைக்கும் இடையில சஜ்தால இருக்கிறப்போ ரூபு போயிடுச்சு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி. கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமாவது அவங்க குர்ஆனுடைய இடங்களை நோக்கி சுற்றி இருப்பார்கள். பூமியில சுற்றி பார்த்துருப்பான். வஃபாத்துன்னா உண்மையாலுமே இதையெல்லாம் பாக்கியமான வஃபாத்தாக கருதணும். பொதுவாகவே நம்மள்கிட்ட ஒன்று உண்டு, என்னன்னா வீட்டில் மௌத்தா போறதை விட பள்ளிவாசல்ல மௌத்தா போனா புனிதம். பள்ளிவாசல்லையும் கூட தொழுதுட்டு இருக்கிறப்ப மௌத்தா போனா அது அதை விட புனிதம். தொழுதுட்டு இருக்கிறப்ப, அது சஜிதால இருக்கிறப்ப அப்படியே ரூபு போச்சுன்னா அது அதை விட புனிதம். சாதாரண பள்ளிவாசல்லையே இந்த புனிதம்னா அவர் காபத்துல்லால ரூபு போகுது, உலகத்தின் ஆகச்சிறந்த பள்ளிவாசல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த காபாலே எல்லா இடத்தை விட அந்த இடம் சிறப்பான இடம்.
ஹாஜிகள் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்றவங்க ரப்பனா ஆத்தினா ஓதுற இடம் அது. அந்த இடத்துல வச்சு மௌத்து. அங்கேயும் தொழுதுட்டு இருக்கிறப்போல சஜ்ஜால வச்சு மௌத்து. இந்த சொல்ல வந்த சப்ஜெக்ட் என்னன்னா, குர்ஆன்ல உள்ள இடங்களையும் முன்னோர்களுடைய வரலாறுகளையும் சுற்றி பார்க்கறதுக்குன்னு போனாங்க. சுற்றி பார்ப்பதற்கென்று போய் அந்த இடங்கள்ல உள்ள படிப்பினைகளை, பொதுவாகவே முன்னோர்களுடைய வரலாறுகள் உள்ள இடத்துக்கு போறப்ப நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கில் இருந்து நினைக்கிறேன் திரும்பி வரும்போது அந்த இடத்தை கடந்து வந்தாங்க. எந்த இடம்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய கூட்டம். அவங்க சமூது கூட்டத்தவர்கள். அந்த கூட்டத்தவர்கள் அழிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரையும் அப்படியே சிதிலம் அடைஞ்சு அந்த இடிபாடுகளோடு அப்படியே இருக்குது அந்த இடம். சஹாபாக்கெல்லாம் வந்தாங்க, அதையெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் பக்கத்தில் நெருங்கினவுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல தலையை குனிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வேகமாக கடந்துருங்க, இந்த இடத்துல நிற்க வேணாம், அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிய பூமி இது. அதை ஒரு 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 ஜாலி மூடில், ஒரு சந்தோஷ மூடில் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நல்ல வேளை அவங்கெல்லாம் போன காலம் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம காலமாக இருந்தால் அங்கே நின்று செல்ஃபி எடுத்துருவோம். பொதுவாக இப்போ எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஆயிடுச்சு. எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு புனித இடம்னு போனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அந்த வரலாறு என்ன, இங்கே எதுக்காக வர்றோம் போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே காபத்துள்ள திரும்பி நின்று ஒரு செல்ஃபி, அஜருல்ல சோதுல செல்ஃபி. சில நேரம் தவாஃபு செய்கிற அந்த ரோவை காட்டுறதை பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர்த்தோட கையும் இப்படி தான் இருக்குது. எல்லாருடைய கையிலையும் செல்ஃபி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல்வேறு ஹஜ்ஜினுடைய நேரத்துல எல்லாம் வந்தது. நிறைய ஆளுங்க சைத்தானை கல்லடிக்கிற இடத்துல செல்ஃபி எடுக்குது. ஒரு கையில் சைத்தானை அடிக்கிறது, இன்னொரு கையில் சைத்தான். இது ஏதோ ஒரு பத்திரிகையில் இதையும் அதையும் எடுத்து போட்டு அந்த சைத்தானுக்கு கல்லறிந்து விட்டு இந்த சைத்தான் செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தார். அதாவது எல்லா இபாதத்துகளும் படிப்பினைக்குரிய இபாதத்தா இல்லாமல் வேற மாதிரி ஆயிடுச்சு. சொல்ல வந்தது, குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான், பூமி முழுக்க சுற்றி பார்த்து முன்னோர்களுடைய முடிவு என்ன ஆச்சு. நமக்கு இப்போ நாம வெளியூர் போய் தான் பார்க்கணும்னு இல்லை, ஒன்றும் இல்லை, மன்னரைகளை கடந்து செல்லுகிற போது கூட அந்த சிந்தனை வரணும். போயிட்டாங்க, போன வருஷம் அவர் இதே ரோட்டில் நடந்துட்டு இருந்தாரு, இந்த வருஷம் அவர் அங்கே படுத்திருக்காரு, இப்படிங்கிறத யோசிச்சாவே நமக்கான பெரிய பாடமாக வரும். அதனால தான் மார்க்கம் கபரை அடக்கத்துக்கு ஜனாசாவுக்கெல்லாம் போகும் சொல்லுது. ஏன்னா அதில் நிச்சயமாக படிப்பினை உண்டு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுது முடிச்சுட்டு அவங்க அந்த பக்கம் கடந்து வரும்போது பெரும்பாலும் மஸ்ஜிதுல் நபவியில் ஜன்னத்துல் பக்கீ கடந்து வருவாங்க. ஜன்னத்துல் பக்கீ கடந்து வரும்போது எல்லாம் முஸ்லிம்கள் அடங்கி இருக்கக்கூடிய கபிரிஸ்தான், முன்னோர்கள் எல்லாம் அடங்கி இருக்கிற கபிரிஸ்தானை கடக்கிறப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அங்கே நின்றுட்டு கபராளிகளுக்கு மையத்தானவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு நின்று இவங்களா பேசுவாங்களாம், நீங்கள்லாம் போயிட்டீங்க, நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம், உங்கள் சொத்தை எல்லாம் முழுசாக பிரிச்சுட்டாங்க, உங்கள் மனைவிகள் வேற திருமணம் பண்ணிட்டாங்க, உங்கள் மக்கள்லாம் உங்களை மறந்துட்டாங்க, இப்படி பேசிட்டே இருப்பாங்களாம். சுருக்கமாக என்னன்னா, நீங்கள் இல்லாதனால எதுவுமே நின்று போகலை, உலகம் பாட்டில் போய்கிட்டே தான் இருக்கு. நீங்கள் இருக்கிறதுனாலையோ இல்லாததுனாலையோ எந்த ஒன்றும் கிடையாது. நீ வைத்து விட்டு போன சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய மனைவிமார்கள் வேறு திருமணங்கள் செய்து கொண்டார்கள். உங்களுடைய மக்கள் எல்லாம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விட்டார்கள். அப்போ ஒருத்தர் வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லாமல் இந்த உலகத்தில் இருந்தவர் துணை தெரியப்படுகிறார் அப்படிங்கிறது மன்னரையை கடக்கிற போது அந்த சிந்தனை. பல்வேறு பிரயாணங்களில் போகிற போது நாம் கடல்களை கடக்கிறோம், ஆறுகளை கடக்கிறோம், நிறைய மலைகளை பார்க்கிறோம், நிறைய இரவு பகல்களிலே பிரயாணம் செய்கிறோம். இந்த நேரங்களிலெல்லாம் நம்முடைய சிந்தனைகளிலே அது நிச்சயமாக வர வேண்டும். அல்லாஹ்வினுடைய பாடங்கள். யாராவது ஒருத்தர் எடுங்களேன், 2-3 பேர் வச்சிருங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் படிப்பினைகளுக்கு பாடங்களுக்கு இது போன்ற நேரங்களிலே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த உலகத்தில் இருக்கிற இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஆயிரத்துக்கு முன்னாடி வந்து செல்ல பூமி வானங்களை கடந்து போகிறார்கள். எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கிறது, ஆனால் இவர்கள் கண்டுகொள்ளாமல் போகிறார்கள். இதை படிப்பினைக்குரிய பாடங்களாக இதை பெருக வேண்டும். ஆக இந்த ஆயத்துல 3 செய்தியில 2 செய்தி. ஒன்னாவது, பெண்கள் ஏன் நபியாக அனுப்பப்படவில்லை. 2வது செய்தி, பூமி முழுக்க சுற்றி பாருங்கள், படிப்பினைகள் அதில் உங்களுக்கு இருக்கிறது. 3வது செய்தி, வலதாருல் ஆகிரத்தி கைருல் லில்லதீன தகவ் அஃபலா தஅகிலூன். இறையச்சம் உள்ளவர்களுக்கு மறுமை வீடுதான், ஆகிரத்தினுடைய வீடுதான் சிறந்தது. இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். சிந்தனை உள்ளவர்களுக்கு, தெளிவான சிந்தனை உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த உலகம் ஒரு குப்பை, இந்த உலகம் ஒரு நஜீஸ், இந்த உலகம் ஒன்றும் எந்த மரியாதையும் இல்லாத ஒரு இடம். இதெல்லாம் சிந்திப்பவர்களுக்கு தெரியும். அதனால அந்த ஆயத்து எப்படி முடியுது? வலதாருல் ஆகிரத்தி கைர், நிச்சயமாக மறுமை வீடு என்பதுதான் சிறந்தது. இந்த வலதாருல் ஆகிரத்தி கைர் என்ற வார்த்தை குர்ஆன்ல நிறைய இடத்துல வரும். நிறைய இடத்துல மறுமை வீடு தான் ஆகச் சிறந்த வீடு. துனியாவினுடைய மரியாதையை தெரிந்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் மறுமையை புரிய முடியும். ஹதீஸ்ல வருதில்ல, லவ் கானத்தி துன்யா இன்தல்லாஹி தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா ஸகா மின்ஹா காஃபிரன். இந்த உலகத்தில் கொசுவனுடைய இறக்கை அளவுக்காவது துன்யாவுக்கு மரியாதை இருக்குமானால் அல்லாஹ் காஃபிருக்கு ஒரு சொட்டு கூட அதிலிருந்து கொடுக்க மாட்டான். அவனை நிராகரிப்பவர்களுக்கு தர மாட்டான். இது ஒரு மரியாதை இல்லாத பூமி. அதனால எவன் வேணாலும் வச்சுக்கோ. கடவுள் இல்லைன்னு சொல்றான், நீயும் எடுத்துக்கோ, முஸ்லிம் எடுத்துக்கோ, காஃபிர் எடுத்துக்கோ, எல்லாம் எடுத்துக்கோ. காரணம், இதுக்கு ஒரு மரியாதை கிடையாது. வலதாருல் ஆகிரத்தி கைர், ஆகிரத்தினுடைய தார், அந்த வீடு தான் சிறந்த வீடு. அதிலிருந்து அல்லாஹு தஆலா தன்னை நம்பி ஈமான் கொண்டவர்களை தவிர மற்ற யாருக்கும் தரதில்லை. அவனை நிராகரித்தவர்கள், இணை வைத்தவர்கள், முனாஃபிக்குகள் எல்லாம் நரகம். பிறகு யாருக்கு மட்டும் தருவான்? தன்னை நம்பிய சிறந்த வீடாக இருப்பதால் அது முஸ்லிம்களுக்கு மட்டும். இது அசிங்கமான வீடுங்கிறதுனால எவன் வேணாலும் எடுத்துக்கோ. பல்வேறு ஹதீஸ்களில் இதே கருத்து துனியாவை காய்ந்து போன சாணத்திற்கு ஒப்பாக, காய்ந்து போன நஜீஸுக்கு ஒப்பாக, செருப்புக்கு ஒப்பாக, நிழலுக்கு ஒப்பாக, ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட கிழவிக்கு ஒப்பாக, இப்படி ஹதீஸ்ல துனியாவுக்கென்று வரக்கூடிய உதாரணங்கள்லாம் பார்த்தா எக்கச்சக்கமான உதாரணங்கள் வருகிறது. பொதுவாக அதனால தான் இறைநேசர்கள் சொல்லுவாங்க, இந்த துனியாவுக்கு ஒரே ஒரு மரியாதை இருக்கு. ஒரே ஒரு மரியாதை. என்ன மரியாதை தெரியுமா? இதை வச்சுதான் ஆகிரத்து கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் இதுக்கு மரியாதை. ஆகிரத்து வேணும்னா, சொர்க்கம் வேணும்னா தனியா சொர்க்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது. இங்கிருந்து அமல் செஞ்சாதான் முடியும். எனவே சுவனம் செல்ல இது காரணமாக இருக்கிறது என்கிற ஒரே ஒரு ஏற்பாடு மட்டும்தான் இந்த துன்யாவுக்குள்ள சிறப்பை ஒழிய வேற எந்த சிறப்பும் இல்லை. முதலாக மிகப்பெரிய கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இறைநேசரான கலீஃபா. அவர் தான் தான் பதவி ஏற்ற உடனே ரொம்ப வலியுள்ளாவா இருந்தவர் கலீஃபாவாகவும் ஆயிட்டாரு. அவர் பெரிய மேதை அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லெட்டர் எழுதி கேட்டார், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்த உடனே இந்த பாதுகாப்புக்கு இருந்தவனை எல்லாம் போக சொல்லிட்டாங்க. இந்த அரசருக்கு உள்ள குதிரை வண்டி, சாரட்டு வண்டி, முன்னாடி பின்னாடி ஆளு எல்லாம் போயிருந்தாங்க. நடந்தேதான் வருவேன், வீட்டிலேருந்து வருவேன், பள்ளியாசல்ல இருப்பேன், கலீஃபா இதுக்கு வருவேன். இந்த அலங்காரம், சேரு, சிம்மாசனம், கிரீடம், தலப்பா தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஆக எளிமையா பார்க்கறதுக்கு முசாஃபிர் மாதிரி இருக்கிற கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ்.
அவங்க எந்த செல்வமும் சேர்க்காமல் வஃபாத்தானவர்கள். அப்போ ஹசன் பஸ்ரிகள் எழுதுறாங்க, நான் எனக்கு ஏதாவது ஹலீஃபாவா புதுசா வந்திருக்கேன், அல்லாவுக்கு உகந்தபடி நடக்கணும், நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும், அதனால நீங்க எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அது அவங்களுடைய விஷயத்தை சொல்றாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பவும் உலகத்தோட ஒட்டவே மாட்டாங்க. உலகத்தோட எந்த சின்ன ஒரு மினுமினுப்பு கூட உடம்புல படாது. அவங்க சொன்னாங்க, துன்யானா என்னன்னு தெரியுமா அப்படின்னு எழுதுனாங்க. துன்யானா என்னன்னு தெரியுமா? ஆதம் துன்யாவுக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? 2 விஷயத்துக்காக வந்தார். ஒன்று என்னன்னா, சாப்பிடக்கூடாத சாப்பிட்ட உடனே டாய்லெட்டு போக வேண்டிய தேவை வந்துச்சு, அதுக்காக வந்தார். எனவே இந்த உலகம் டாய்லெட்டுக்கு போகிற இடம். 2வது, ஆதம் இங்கே எதுக்கு வந்தார் தெரியுமா? ஒரு பாவத்தை செஞ்ச உடனே தண்டனைக்காகவும் தௌபாவுக்காகவும் இங்கே இருக்காதப்போ அங்கே போய் தௌபா செய்யன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு இங்கே வந்தார். இந்த துன்யாவுடைய ஹைசியத், இந்த துன்யாவுடைய நோக்கம்ங்கிறது இந்த 2 தான். ஒன்று கழிவறை, இன்னொன்று செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுகிற இடம். இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஆட்சி செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு எழுதி போட்டாங்க ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உண்மையாலுமே துன்யாவை இந்த மாதிரி கோணத்துல பார்த்து விளங்கினவங்களுக்கு இது புரியும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, தாருல் ஆகிரத்தி கைர், மறுமையினுடைய வீடுதான் சிறந்தது என்பதை சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறான். பொதுவாக துன்யாவை பொறுத்த வரையும் நாம் அன்னைக்கு ஜும்மால கூட சொன்னோம், முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்க ஆன்மீகம் சம்பந்தமாக சொல்லும்போது முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம், இஜ்அலு துன்யா மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும் ஃபஇன்னஹா லா ததுர்ருக்கும். நீங்கள் துன்யாவை உங்கள் கல்புல வைக்காம கையில வச்சுங்க, அது ஒன்றும் தொந்தரவு தராது. கல்புல வைக்காதீங்க. துன்யா கல்புல உட்காந்தா அது வேற மாதிரி அர்த்தம். உலக ஆசை, உலக மோகம், உலக. கையில வச்சுக்கங்க. துன்யா இல்லாம வாழ முடியாது. துன்யா தேவை, கையில மட்டும் இருக்கட்டும். அதனுடைய புழக்கம், வர்றது போறது, வரவு செலவு கையில இருக்கட்டும். திடீர்னு இன்னைக்கு கையில நிறைய உட்காரும், நாளைக்கு கொஞ்சம் கையில கம்மியா இருக்கும். இதோட மஹப்பத்து கல்புக்குள்ள போகக்கூடாது. கல்பு அல்லாஹ் குடியிருக்கிற இடம். ஒரு மூமினுடைய கல்பு என்பது மறுமை சார்ந்து உள்ள இடம். அதுல கொண்டு போய் துன்யாவை உள்ள வைக்காது, எல்லாம் சேர்ந்து நாரி போயிடும். அதனால கல்பிலிருந்து துன்யாவை வெளியே எடுத்து கையில வையுங்கள். கையில இருந்தா அது உங்களுக்கு பலன் தரும். பிரச்சனையே என்னன்னா, கையில இல்லை, நம்ம துன்யா பூரா உள்ள இறங்கி இருக்கிறதுனால அது வேணும் வேணும்னே கேட்குது. எப்பவுமே துன்யாவை பொறுத்தவரை அது ஒன்று உண்டு, தாகம் தீரவே தீராது, பசி அடங்கவே அடங்க. யாரு மௌத்துன்னு சொன்னாலும் சரி, நம்மளும் போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கணும். நாம டக்குன்னு இன்னாலி ராஜ்யம் அவரு அந்த மாதிரி கிடந்தாரு, அதனால போயிட்டாரு அப்படின்னா நாம என்னமோ ரொம்ப நாளைக்கு நல்லா ஃபிட்டா இருப்போங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஜனாசாவுக்கு போனாலும் நமக்கு அந்த ஃபீலிங், இவங்கெல்லாம் இப்போ போக வேண்டியவங்க, நம்ம இன்னும் இருக்க வேண்டியவங்க, அந்த ஃபீலிங் வருது. எதை பார்த்தாலும் எந்த இபரத்து நடந்தாலும் நமக்கு இல்லை. 90 வயசுக்கார ஒருத்தர் ஜனாசாவை பார்க்க போறாருன்னு வைங்களேன், அப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு இன்னும் காலம் இருக்குது, இவன் போக வேண்டியவன் அதனால போயிட்டான், நமக்கு இன்னும் ரொம்ப காலம். இதுதான் துன்யா, விடவே விடாது, தாகமும் அடங்கவே அடங்க. ரசூலுல்லாஹ் அழகா ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இது மண்ணு தான் துன்யா ஆசையை ரெப்பும், மண்ணு தான் ரெப்பும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சொல்லுவாங்க, பஹ்ரும் மினல் பிஹார் வ நஹ்ரும் மினல் அன்ஹார் வ பிஹ்ரும் மினல் ஆபார் லா யம்லஉஹா இல்ல துராப். துன்யா கடல்கள்ல இருந்து ஒரு கடல், ஆறுகளிலிருந்து ஒரு ஆறு. துன்யா கிணறுகள்ல இருந்து ஒரு கிணறு.
இந்த கடலானாலும் ஆறானாலும் கிணறானாலும் மண்ணை போட்டா மட்டும்தான் நிரப்ப முடியுமே ஒழிய ஒரு காலத்திலையும் நிரப்ப முடியாது. நாளைக்கு மௌத்தா போறவங்க கூட இன்னைக்கு உள்ள பிளான் எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். அது துனியா அப்படி இழுத்து வச்சிருக்காரு, இழுத்து 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 வச்சிருக்கும், சீக்கிரமா போறக்கும் விடாது. அதான் சொல்றாங்க, கல்புல அதை வைக்காதீங்க, கொண்டு வந்து கையில வச்சுங்க, எப்ப வேணாலும் கையை தட்டி விட்டுறலாம், இந்த போ வச்சுக்கோ, வேண்டாம். கல்புக்குள்ள அது ஏறக்கூடாது. கல்புக்குள்ள ஏறிச்சுன்னா எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஒரு அழகான ஹதீஸ் ஒண்ணு, யாராவது வாங்கும்போது ஒரு காசோ பணமோ பொருளோ துனியாவில் ஏதாவது தீனாரோ திருகமோ ஏதாவது கையில வந்துச்சுன்னா வரும்போது இது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையோட வாங்கணுமா. அப்படி வாங்கினா அல்லாஹ் அதுல பரக்கத் செஞ்சிருவான், அல்லாஹ் எனக்கு நன்மை தருவான், இது போதும். வாங்கும் போதே இது பத்தாதுன்ட்டு வாங்குறது, இது பரக்கத்தே ஆகாது. இது உள்ளுக்குள்ள துனியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அடையாளம். எவ்வளவு கொடுத்தாலும் சரி பத்தாது. இன்னும் கையிலேயே வாங்கியிருக்க மாட்டார், வரிசையில நின்றுப்பார். அங்க கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு இவ்வளவு கொடுத்து என்ன பண்றது, இன்னும் இவர் கைக்கே வரல. அதாவது வாங்குறதுக்கு முன்னாடியே பத்தாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், கடைசி வரையும் பத்தாது. கொஞ்சமா இருந்தாலும் கையில வாங்கும் போது இது யாருக்கு சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர், பேர் ஹக்கீம், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப வயசான மனிதர், ரசூலுல்லாஹை விட மூத்தவர். மக்கால அறிவுஜீவிகள் 4 பேர் சொல்லுவாங்க, அதுல இவர் தான் ஃபர்ஸ்ட். மக்கால அந்த காலத்திலேயே, நம்மளாம் அறியாமை காலம்னு சொல்றோமே, அதுல இன்டெலக்சுவல்கள்னு சொல்லி ஒரு 4 பேர், அதுல இவர் ஒருத்தர். நம்மள சொல்லுவோம்ல, மக்கால பிறந்தாரு காபால பிறந்தாருன்னு. இந்த ஹக்கீம்ங்கிறவர் காபாவுக்கு உள்ள பிறந்தார், காபாவுக்கு உள்ள. அப்ப கதவு இருக்கும், பிரசவ வழி வந்தவொன்னு அவங்க அம்மா உள்ள போயிட்டாங்க, உள்ள வச்சுதான் டெலிவரி ஆச்சு. எனவே காபாவுக்கு உள்ள பிறந்தவர். இஸ்லாத்துல சேர்ந்தாரு, சஹாபியானாரு, ரொம்ப தாமதமா இஸ்லாத்துல சேர்ந்தாரு. அவர்கிட்ட ஒரு பழக்கம், கேட்பார், யார்ட்டையாவது கேட்டு வாங்குவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, கொடுத்தாங்க. திரும்ப கேட்டார், 2வது 3 தடவை கேட்டாரு, 3 தடவையும் ஒண்ணுமே பேசல. ரசூலுல்லா கொடுத்துட்டாங்க. 4வது தடவை அவர் ரசூலுல்லாட்ட, அவர் எதனால தேவைக்கு கேட்டாரோ இல்ல ரசூலுல்லாட்ட வாங்கினா பரக்கத்துன்னு கேட்டாரோ தெரியல. ஒரு சில பேர் அப்படி உண்டு, யாராச்சோ கடன் வாங்குறத விட அஜென்ட்டு வாங்கலாம் நினைக்கிறது உண்டு. ரசூலுல்லாட்ட 3 தடவை வாங்கிட்டு 4வது தடவை கையை நீட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால ஹுலூவத்துன் ஹதிரத்துன், இந்த துன்யா ரொம்ப ஹுலுவா, ஹுலுவானா ஹல்வா, ரொம்ப ஸ்வீட்டானது, ஹதிரத்துன் ரொம்ப பசுமையானது. ஃபமன் அகதஹா பிஸகாவத்தி நஃப்ஸிஹி பூரிக லஹு ஃபீஹி, யாராவது இந்த துன்யாவை கையில எடுக்கும் போது சகாவத்து நப்ஸ், போதும் என்ற மனதோட வாங்கினான்னா அல்லாஹ் அவனுக்கு அதுல பரக்கத் செஞ்சு விட்டுருவான். யார் அப்படி வாங்கல, வாங்கறப்பவே எனக்கு இது பத்தாதுன்ட்டு எவன் வாங்குறானோ, அப்படி வாங்கினான்னா பமன் அகதஹா பிரதாஅத்தி நஃப்ஸிஹி லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அவனுக்கு அதுல பரக்கத்து செய்யப்படாது. 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, அல்லாஹ் எனக்கு இதுல போதுமாக்கிடுவான்னு நினைச்சிட்டு வாங்கினா பரக்கத்தாது. நம்ம இப்ப பிரச்சனையே என்னன்னா, லட்சக்கணக்கிலோ கோடிக்கணக்கிலேயே பார்த்துட்டு இருந்துட்டு கொஞ்சம் கம்மியானாலும் இதை வச்சு என்ன பண்றது அப்படிமோ, அது ஒண்ணுமே பண்ண முடியாமையே போயிடும் வாங்குகிற போது. இதெல்லாம் என்னன்னா, இந்த ஆயத்து வட தாருல் ஆகிரத்தி கைர் அஃபலா தஅகிலூன், அறிவுடையவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, இந்த துனியாவை விட மறுமையினுடைய வீடுதான் சிறந்தது, மறுமையினுடைய வீடுதான் சிறந்தது. எல்லா வகையிலையும் நம்ம இறைநேசர்கள்னு படிக்கிறது, நபிமார்கள்னு படிக்கிறது, இது எல்லாமே என்னன்னா கடைசி வரை துன்யாவை அவங்க டச் பண்ணவே விடல. ஒரு 10.5 வருஷம் கிட்டத்தட்ட ஜனாதிபதி, எத்தனை லட்சக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட்டுகளுக்கு கலீஃபா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி உள்ளவங்க எல்லாம் சொல்றேன், 16 ஒட்டு இருந்திருக்குது ஜிப்பால, 16 இடத்துல தையல் இருந்திருக்கு.
கலீஃபாவுடைய ஜுப்பால எங்கேயாவது நம்ம கேள்விப்பட முடியுமா? உலகத்துல ஆக உயரத்துக்கு போனதுக்கு பின்னாடியும் கூட துனியா கல்புக்குள்ள போகவே இல்லை, கையில இருந்துச்சு. அவங்க வைக்கிறதா சட்டம், அவங்க போடுறதுதான் சட்டம், லட்சம் வரும், கோடி வரும், இப்படி போகும் இப்படி போகும். துனியா கையில விளையாண்டது, கல்புல விளையாடல. கல்புக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டா தான் சிக்கிக்கிறது. கடைசி வரை கல்புல வைக்க விடவில்லை எத்தனையோ பெரியவர்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோமே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கள பத்தி ஒரு சுவையான செய்தி இருக்கு. என்னன்னா, மௌத்தாகிற வரையும் துனியாவுடைய எதுவுமே ஒட்டலை. அன்னைக்கு செலவுக்கு அவங்கள்ட்ட காசு இருந்துச்சுனாலே அபாரம். யாரு? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி. துவாவும் அப்படிதான் செஞ்சாங்க காலம் பூரா. நல்லா இந்த நிலைமையிலேயே வைக்கணும், ஓவரா வந்தா கெட்டு போயிடுவோமோ என்னமோ அப்படிங்கிறதுனால அப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்க காலத்துல வாழ்ந்த இன்னொரு பெரிய ஒரு ஆலிம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி. ரெண்டு பேரும் ஒரு காலம், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, ரெண்டு பேருமே பெரிய ஆலிம், ரெண்டு பேருமே பெரிய பாடம் நடத்துவாங்க, பேராசிரியர்கள், ரெண்டு பேருமே தப்சீர்கள்ல ஹதீஸ்கள் எல்லாம் தேர்ந்தவங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் லேசா பொதுவாக அறிஞர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் இருக்கும், அதனால அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. அவர் லேசா சாடுவார். சாடும்போது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வம்சம், அவங்க வம்சம் கொஞ்சம் குலம் கோத்திரம் கொஞ்சம் மட்டமா இருந்திருக்கிறாங்க முன்னாடி போல தெரியுது. தொழில் ரீதியா யாரோ இப்னு சீரினை பத்தி ஏதோ கேட்ட உடனே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிரிச்சுக்கிட்டே, யார் அந்த செருப்பு தைக்கிறவங்க அந்த குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியும் நம்மள்கிட்ட சில பேர் இருப்பாங்க, நேரம் அங்கே போய் போட்டுறது. உடனே பிஸ்மில்லா நேரம் கிளம்பி போய் ஒருத்தர் போட்டாராங்க, செருப்பு தைக்கிறவரா நீங்க, செருப்பு தைக்கிற குடும்பமா? ஹசன் பஸ்ரி சொன்னார். சரி சரி அப்படியா சொன்னாருன்னு விட்டார். அல்லாஹ் ஹசன் பஸ்ரிக்கு எக்கச்சக்கமான ஞானங்களை எல்லாம் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைவன் கொடுத்த ஞானம் உலகத்திலேயே கனவுக்கு அவங்கள மாதிரி விளக்கம் வேற யாரும் சொல்ல முடியாது. அவங்க காலத்துல இல்லை, அவங்க வஃபாத் போது ஹிஜ்ரி 110, இன்னைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 1300 வருஷம் ஆச்சு. அவங்க கனவுக்கு எழுதி வச்ச விளக்கங்கள் ரெக்கார்டு இன்னைக்கு வரைக்கும். அது யாரும் பிரேக் பண்ணல, உடைக்கல அந்த ரெக்கார்டு. அவ்வளோ பெரிய ஆளு, கனவுகளுக்கு விளக்கம் சொல்றதுல பெரிய வழி, இறைநேசர். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு கனவு, ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு குப்பையை ஏதோ கலரிட்டு இருக்கேன். குப்பை தொட்டியில குச்சியை கலர்றாங்க. கலரிட்டு இருக்கிற இவங்க ஆடை இல்லாம இருக்காங்க. அதிர்ச்சியாகி முடிச்சுட்டாங்க. என்ன அது, ட்ரெஸ் இல்லாம வேற இருக்கேன், குச்சியை கையில வச்சுட்டு குப்பை தொட்டியை போய் கலரி விட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு இதை கரெக்டா கேட்கணும்னா இப்னு சீரின் தான் கேட்கணும். அப்போ போய் கேட்கறதுக்கு கூச்சமா இருக்குது. ஒரு ஆளை கூப்பிட்டு, நான் சொன்னதா சொல்லாத, நீ பார்த்த மாதிரி போய் கேளு, இதுதான் கனவு. ஆடை இல்லாம நின்றுக்கிட்டு கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு குப்பத்தொட்டியை கிளற மாதிரி கனவு, போய் கேளு. அவர் நேரா போயிட்டார். இப்னு சீரின் போய், எனக்கு ஒரு கனவுக்கு விளக்கம் வேணும்னா, என்ன கனவு? நாங்கள் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி, இல்ல ஆடை இல்லாம நான் நிக்கிறேன் கனவுல, கையில ஒரு குச்சியை வச்சுட்டு குப்பத்தொட்டியை கிளறிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பட்டுன்னு சொன்னாங்க. இந்த கனவு நீ பார்க்கல, நீ பார்க்க வேண்டாம். எந்த ஞானத்துல அவங்களுக்கு தெரிஞ்சோ, அவர் போனவர் திருன்னு முடிக்கிறார், என்ன இவ்வளவு கரெக்டா சொல்றாருன்ட்டு. அப்புறம் இப்னு சீரினே சொன்னாங்க, இதை உன்னை யார் அனுப்பிச்சு விட்டான்னு எனக்கு தெரியும், போய் அந்த கனவை பார்த்தவர்கிட்ட போய் சொல்லு, செருப்பு தைக்கிறவர்கிட்டையெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு ரொம்ப துல்லியமா அவருக்கு நேரா அவர் அப்படியே சொல்லிட்டாரு. நான் காணலையா இந்த கனவை, கரெக்டா சொல்லிட்டாரு. சொல்லிட்டு செருப்பு தைக்கிறவர்கிட்டையெல்லாம் நான் விளக்கம் கேட்கறது
அப்படின்னு கேட்கிறாரு. சிரிச்சுட்டு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு 3-4 பேர்த்தோட கிளம்பி போயிட்டாங்க. நேரா அங்கேயே போயிட்டாங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பாடம் நடத்துற மஜ்லிஸ். அங்க போன உடனே, அதாவது பேச்சளவுல தான் 2 பேரும் விளையாட்டுக்கு பேசிக்கொள்வார்களே தவிர உயர்ந்த மனிதர்கள்ட்ட மரியாதைக்கு எப்பவும் பஞ்சம் இருக்க. ஹசன் பஸ்ரி அங்க வர்றதை பார்த்த உடனே இங்க எந்திரிச்சாங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி ஓடி போய் வாசல்ல நின்று வரவேற்று கட்டி பிடிச்சி அவங்கள முசாபா மானக்கா செஞ்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு வழக்கமான நண்பர்களா பேசிட்டு இருந்துட்டு அப்பதான் கேட்டாங்க, இந்த மாதிரி நான் கண்ட கனவுக்கு என்ன விளக்கம்னா. போய் விருச்சின்னு சொன்னாரு, ஒண்ணுமில்லை, நீங்க நிறைய இல்ம படிப்பீங்க. இந்த கிளறி கொடுக்கறதுங்கிறது மக்களுக்கு உங்கள் கல்வியின் மூலம் உங்களுடைய ஆன்மீகத்தின் மூலம் எக்கச்சக்கமான பிரயோஜனம் மக்களுக்கு உண்டாகும் இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, சரி நான் ஆடை இல்லாம இருந்தேனே அது என்ன காரணம், அதுதானே முக்கியம், எனக்கு அதுதானே அவமானமா இருந்துச்சு, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஆடை இல்லாம இருக்கிறது அப்படின்னா துனியாவை தான் கூட அறவே ஒட்ட விடாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் சரிதான், நான் ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்டேன், அவரு இல்லை ஹசன் பஸ்ரி தான் இதுன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா. இப்போ இப்னு சீரின் சொன்னாங்க, நாம வாழ்ற இந்த பஸ்ராவில் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உலகம் தன் மேல படாம பார்த்து கொள்றது உங்களை விட வேற யாரும் இல்லை, உங்களை விட வேற யாரும் இல்லை. அதனால உலகம் தன் மீது கடைசி வரை ஒட்டி விடாமல் வாழ்ந்தவர்கள் இந்த மாதிரியான பெருமக்கள். அப்படி சொல்றாரு, இந்த பஸ்ராவிலேயே துனியா தான் மேல ஒட்டாம இருக்கிறதுல உங்களை விட ஒருத்தர் கிடையாது. எனவே நான் ஆடை இல்லாம ஒண்ணுவே முடிவு பண்ணிட்டேன், இது ஹசன் பஸ்ரி தான். எங்கிட்ட வந்து கேட்டவர் துனியாவோட தொடர்புள்ளவர், அவரை கண்டிருக்க முடியாது என்று நான் முடிவு செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு பின்னாடி அப்படி நிறைய பேர் துனியா அவங்க நினைச்சிருந்தா எக்கச்சக்கமா கொண்டு வந்து காலடியில கடந்திருக்கும். கடைசி வரையும் அவங்க அதுக்கெல்லாம் விடவும் இல்லை, அனுமதிக்கவும் இல்லை. எல்லாம் அதான் கேட்கிறான், ஆகிரத்து மட்டுமே சிறந்தது என்பதை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா அப்படின்னு இந்த வசனத்துல கேட்கிறான். இடையில ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய உதவி எப்போதும் வரும். எந்த அளவுக்கு ஆயிரும்னா, நபிமார்களே நிராசையாகி அல்லாஹ் கைவிட்டுருவானோ, எந்த உதவியும் கிடைக்காதோ அப்படின்னு எல்லாம் நினைக்கிற நேரத்துல கூட கரெக்டா வர வேண்டிய நேரத்துல அல்லாஹ்வுடைய உதவி வரும். எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது அப்படிங்கிறதோட இந்த வசனம் 110 முடிஞ்சது. லாஸ்ட் சூரா யூசுஃபினுடைய கடைசி வசனம் 111வது வசனம். இந்த வரலாறுக்கும் இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட எல்லா வரலாறுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த கஸஸிஹிம் லகத் கான ஃபீ கஸஸிஹிம், இவர்களுடைய வரலாறுகளில் எல்லாம் அறிவுடையவர்களுக்கு படிப்பினை உண்டு. குர்ஆன்ல உள்ள எந்த வரலாறும் படிப்பினை இல்லாத வரலாறே கிடையாது. படிப்பினை உள்ள வரலாறுகளை மாத்திரம்தான் சொல்லுகிறான். மகான ஹதீஸை யுஃப்தரா, இது அவதூறு அல்ல, இட்டுக்கட்டு அல்ல. அதே மாதிரி இறைவனிடமிருந்து வந்த உண்மை, எல்லா பொருளையும் தெளிவாக விளக்கக்கூடிய வரலாறு இது. ஹுதன் வ ரஹ்மத்தன் லிகௌமி யுமினூன், இது ஹுதா நேர்வழி, இது ரஹ்மத் முஃமின்களுக்கு, இது அருட்கொடை. இந்த வரலாற்றை பற்றி சொல்றான், நிறைய படிப்பினை உண்டு. யூசுஃப்ல உள்ள படிப்பினைகள் தனி நூல்களாக வந்திருக்கிறது. சூரா யூசுஃபினுடைய தப்சீர் மட்டும் தனியா பல 100 பக்கங்கள்ல தனி தப்சீர்களாக வந்திருக்கிறது. மிக அதிகமாக திருக்குர்ஆனுடைய சூறாக்கள்ல உலக அளவுல டாக்டரேட்டுக்காக வேண்டி பிஹெச்டி திசிஸ் சப்மிட் பண்றதுக்காக நிறைய சூறாக்களை நிறைய பேர் திருக்குர்ஆன்ல எடுத்தாண்டு இருக்கிறார்கள் அரபு யூனிவர்சிட்டிகள்ல. சூரா யூசுப் தான் மிக அதிகமாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சூறா. யூசுப் தரும் படிப்பினைகள். இங்கேயும் அல்லாஹ் இந்த ஆயத்தை சூறாவை முடிக்கிற வசனத்தை சொல்றான், இப்ரத்துல்லி உலில் அல்பாப், சிந்தித்தால் அறிவுடையவர்களுக்கு இதுல அத்தாட்சி உண்டு.
கொண்டு போய் கிணத்துல போட வைக்கிறது, அங்கிருந்து சிறைக்கு கொண்டு போறது, அங்கிருந்து அரசவைக்கு கொண்டு வர்றது, ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறது. கிணத்திலிருந்து வெளியே எடுக்கிறான், சிறையிலிருந்து வெளியே எடுக்கிறான், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே எடுக்கிறான், இச்சையில சிக்கி கொள்ற இடத்திலிருந்து வெளியே எடுக்கிறான். ஒவ்வொரு இடத்திலையும் இதான். அதான் குர்ஆன் ஆரம்பிக்கிறதுவே சொல்லிச்சு, இது அழகிய வரலாறு, அஹ்ஸனுல் கஸஸ். அந்த அழகிய வரலாற்றை அல்லாஹ் இவ்வளவு தூரம் பரிப்புரைகளோடு வைத்திருக்கிறான். இன்னொரு படிப்பினை என்னன்னா, நம்ம காலத்துக்கும் ரசூலுடைய காலத்திற்கும் சஹாபாக்கள் காலத்துல உள்ளவர்களுக்கு படிப்பினை. இப்படி ஒரு நீண்ட வரலாறு, சின்ன சின்ன விஷயமெல்லாம் பேசப்பட்டிருக்கு. இந்த வரலாற்றுல எந்த ஒரு இடத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம இடையில நிக்காம ஒரு வரலாறு பேசி முடிக்கிறாங்க. அவங்க யார்கிட்டையும் படிக்கல, அவங்க கிதாபுகள் படிக்கல, அவங்க முந்தைய வேதங்களை படிக்கல, எந்த உஸ்தாதிட்டையும் மண்டியிட்டு ஓதல. எனவே நபிகளாருக்கு அவர்களை புரிந்து கொள்ள இது ஒரு பெரிய முஅஜிஸா என்று சொல்லி இங்கே ஒரு இபரத்து, அதுவும் இங்கே இருக்கிறது. இந்த வரலாறு முழுக்கவே இபரத்து தான். 111 வசனங்கள் மிகச்சரியாக நாம் இங்கே நம்முடைய பள்ளியில கடந்த ரமலானுக்கு பின்னால ரம்ஜான் பெருநாள் முடிந்த 2வது வாரத்திலிருந்து தொடங்கினோம். ஏறத்தாழ ஒரு வருஷம் போயிருக்குது சூரா யூசுப். ஆனால் இன்னமும் கூட விவரித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமா சூரா யூசுப்பை ஒட்டிய தப்சீர்கள், ஏராளமான தப்சீர்கள் வந்திருக்கிறது. சூரா யூசுப் நிறைய படிப்பினைகள் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அல்லாஹ் முதல்லயே சொல்லிட்டான், நான் சொல்லக்கூடிய வரலாறுகள்ல இது சிறந்த வரலாறு. ஏன்னா நீளமான வரலாறு குர்ஆன்ல இல்லை, நீளமான வரலாறு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வரும், டக்குன்னு விட்டுட்டு எல்லாம் வேற இடத்துக்கு போயிடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசிட்டே வருவாங்க, திடீர்னு சொர்க்கம் நரகம்னு போயிடும், திடீர்னு முஷ்ரிக்குகள் முனாஃபிக்குகள்னு போயிடும். 100 வசனம் 110 வசனத்துல இடையில சொர்க்கமும் வரல, நரகமும் வரல, நான் ஸ்டாப் ஒரு வரலாறு. அதான் தப்சீர்கள்ல எழுதுவாங்க, சொர்க்கம் நரகம் தொடர்ந்து 110 வசனத்தில் இடையில பேசப்படாத ஒரு சூரா யூசுப் தான். சூரா யூசுப்ல அது இல்லை. தொடர்ந்து சூரா யூசுப்பை பொறுத்தவரை இந்த வரலாறை எங்க அல்லாஹ் தொடங்கினானோ அங்கிருந்து அதே கோணத்துல தான் போயிட்டு இருக்கு. இடையில எங்கேயுமே நிறுத்தங்கள் வரல. திருக்குர்ஆனை பொறுத்தவரை கேள்விக்கு பதிலா வரும்போது ஒரே இடத்துல மட்டும்தான் வரும், வேற இடத்துல வராது. நீங்க பாத்தீங்கன்னா யூசுப், இந்த சூறாவில் யூசுப் வருது, 100 கணக்கில் வருது. இது அல்லாம குர்ஆன்ல இருக்கக்கூடிய 113 சூறாக்கள்ல யூசுப் பேரு 2 இடத்துல வெறும் பேர் மட்டும் வருது. வரிசையா ஜக்கரியா, யாஹியா, ஈசா அப்படி வரும்போது யூசுப்னு வரும். வலக்கத் ஜாஅக்கும் யூசுஃபு மின் கப்லு பில் பையினாத்துன்னு வரும். அவ்வளவுதான். ஒரு 2 இடத்தை தவிர இந்த சூறா அல்லாம 113 சூறாவில் எங்கேயுமே யூசுப் இல்லை. ஏன்னா ஒரே இடத்துல சொல்லியாச்சு. காரணம், சஹாபாக்கள் கேள்வி கேட்டதால் இது ஆயத்து வந்துச்சு, அல்லது யூதர்கள் ரசூலுல்லாஹை சோதிக்கிறதுக்காக கேள்வி கேட்டதால் இந்த சூறா வந்துச்சு. கேள்வி கேட்டு வரும்போது அதுக்கு பதிலா வர்றது அங்க மட்டும்தான் வரும், வேற இடத்துல வராது. உதாரணமா கஹஃப் குகைவாசிகள், யூதர்கள் வந்து கேள்வி கேட்டதுனால அந்த ஆயத்துகள் இறங்குச்சு. கஹஃப் வாசிகளை பற்றி வரலாறு சூரா கஹஃப்ல மட்டும்தான், குர்ஆன்ல வேற எங்கேயும் இல்லை. கேள்வி கேட்டு வந்தா அப்படித்தான். ஜுல்கர்னைன்கிற மன்னரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. கேள்வி கேட்ட உடனே ஒரு பேஜ் துல்கர்னைனை பத்தி வந்துச்சு. வந்த உடனே என்னாச்சு, குர்ஆன்ல வேற எங்கேயுமே வரல, அந்த ஒரு இடம்தான். காரணம், கேள்விக்கு பதிலாக திருக்குர்ஆனில் என்ன வந்தாலும் அது ஒரு இடத்துல தான் வரும். அந்த அடிப்படையில் சூரா யூசுப் என்பது முழுக்க முழுக்க இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதிலும் குறிப்பா யூதர்களுடைய ஒரு குரூப் வந்து முன்னாலே வாழ்ந்த யூசுப்பை பத்தி நாம இவர்கிட்ட கேட்கலாம், இவருக்கு கண்டிப்பா தெரியாது, இவர் மாட்டிக்குவாரு, மக்களுக்கு முன்னாடி இவரை அடையாளப்படுத்தணும்னெல்லாம் இவங்க நினைச்சுக்கிட்டு தான் கேள்வி கேட்டது. கேள்வி கேட்ட உடனே அல்லாஹ் வஹி இறக்கி வச்சுட்டான். கிட்டத்தட்ட
முழுக்க முழுக்க அது பாட்டில் 110 வசனங்கள்ல அதனுடைய முழு வரலாறுகளையும் அல்லாஹ் கொண்டு போறான். குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறுகள்ல ஆக பெரிய வரலாறு. இன்னொன்னு என்னன்னா, இந்த பாணி வரலாறு சொல்லுகிற பாணி ஒரு நுட்பமான பாணி. குர்ஆன்ல வேற வரலாறுகளை சொல்ற இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரவே இல்லை. கனவுக்கு பலன் நீங்க தேடினா குர்ஆன்ல வேற எங்கேயும் இருக்காது, யூசுப்ல மட்டும்தான் இருக்கு. பொறாமையினால் சகோதரர்கள் சதி செய்தார்கள்ங்கிற வரலாறு குர்ஆன்ல வேற எங்கேயும் இருக்காது. இந்த வரலாறு இல்ல, யாரை பத்தியும் அப்படி வரல. அந்த மாதிரி பொறாமைங்கிற சப்ஜெக்ட் எல்லாம் இங்க மட்டும்தான் இது வரும். ஒருவேளை அப்படி தன்னை வஞ்சிப்பவர்களிடத்திலும் ஒருவர் பொறுமையாக எதிர்கொள்ளுகிற போது, அப்படி பொறுமையா இருந்தார்னா அவருக்கு என்ன கூலி எல்லாம் கிடைக்கும்ங்கிறது சூரா யூசுஃபினுடைய படிப்பினை. இந்த கடைசி வசனம் அல்லாஹ் சொல்றதெல்லாம் இவர்களுடைய இந்த வரலாற்றிலே இபரத் இருக்கிறது. இபரத்துனா பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. இந்த வரலாறு முழுக்க ஏன் ரொம்ப இது வாசிக்கப்பட்டது அப்படின்னா, இதுல இருக்கிற ஒருதலை காதல், அந்த அம்மா மட்டுமே யூசுஃபை காதலித்த விதம், யூசுஃபினுடைய பேரழகு, ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்த சதி. நம்ம இந்த சூரா தொடங்குறப்பவே சொன்னோம், சிறை கூடங்கிறது குர்ஆன்ல வேற எங்கேயும் இல்லை, யூசுப் சூறால மட்டும்தான் இருக்கு. சிறைவாசிகள், சிறை கூடம், சிறை கைதிகள், அவங்களுடைய நடைமுறை, சிறை கைதிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அங்க நடந்த பேச்சு, சிறை கைதிகளிடத்தில் நடந்த உரையாடல், சிறையிலிருந்து ரிலீஸ் ஆகிறப்போ உள்ள மனோநிலை, இதெல்லாம் சூரா யூசுஃபுக்குள்ள இருந்தது. அதனாலதான் நல்லடியார்கள் ஜெயிலுக்கு போறதுன்னு நிறைய படிச்சிருக்கோம். நபிமார்கள் ஜெயிலுக்கு போன மாதிரியும் கொஞ்சம் வரலாறு நம்மள்கிட்ட வேணும். அல்லாஹ் செய்த அற்புதமான ஒரு ஏற்பாடு இது. நபிமார்களும் ஜெயிலுக்கு போனார்கள். நபிமார்கள் ஜெயில இருந்தார், சஹாபாக்கள் போனாங்க, தாபீன்கள் போனாங்க, இமாம்கள் போனாங்க, என்னென்னமோ வரலாறுலாம் படிக்கிறோம். நபிகள் யாராவது ஜெயிலுக்கு போயிருக்காங்களோ? ஆமா போயிருக்காங்க. அவங்க ஜெயில எப்படி இருந்தாங்க, அவங்க இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு இந்த ஹதீஸ பூராத்தையுமே அதுல சொல்ல முடியும். இன்னொன்னு, குர்ஆனில் மீண்டும் மீண்டும் தக்ரார் என்று சொல்லக்கூடிய திரும்ப கூறுதல் இல்லாத சூரா. திரும்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்லீஸ் செஞ்சுதா செய்யல, 28 இடத்துல வருது, சேம் வார்த்தையே வருது. அல்லாஹ் செய்ய சொன்னான், ஆதம் இப்லீஸ் செய்யவில்லை, அவன் பெருமை அடித்தான், அவன் வம்பனாகிவிட்டான். இது 1ஆம் ஜுஸ்ல வருது, 7ஆம் ஜுஸ்ல வருது, ஆராஃப்ல வருது, அன்ஆம்ல வருது, 14ல வருது, ஹிஜ்ர்ல போயிட்டே இருக்கு, எக்கச்சக்கமான இடத்துல வருது. ஆனா யூசுஃபை பற்றிய எந்த ஒரு வரலாறும் குர்ஆனில் இந்த சூறாவை தவிர வேறு எந்த இடத்துலையுமே கொண்டு போகவே இல்லை, இல்லவே இல்லை. சில வரலாறுகள் ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமே குர்பானை கொடுக்க முனைந்தார்கள். குர்ஆன் பூரா தேடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஒரு இடத்தை தவிர அந்த வரலாறு வேற எங்கேயும் வராது. இப்ப பல்வேறு வரலாறுகள் திரும்ப திரும்ப கூறுதல் என்பது இருக்கிற போது, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு மட்டும்தான் இப்படிப்பட்ட பல்வேறு தனித்தன்மைகளை உடையது. 111 சூரா, 111 ஆயத்துகள் சூரா யூசுப் இந்த வாரத்தோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறுகிறது. சூரா யூசுஃபை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா எவ்வளவு படிப்பினைகளை இதில் வைத்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் கேட்ட சிந்தனைகள் அவ்வப்போது வருகிற போது நாம் சிந்தனைக்கு கொண்டு வந்து அசை போட வேண்டும். சூரா யூசுஃபை முழுக்க இங்கே தப்சீர் செய்கிற போது நம் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த தப்சீருல் ஃபக்ருர் ராசி, தப்சீரை கபீர் என்று சொல்லுவார்கள், பெரிய தப்சீர் என்று சொல்லுவார்கள். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தப்சீர் சூரா யூசுஃபை முடிக்கிற போது, முடிக்கிற லாஸ்ட் பேஜில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறார். இந்த சூரா யூசுஃபினுடைய தப்சீரை நான் ஷாபான் மாதம் 7வது நாள் புதன்கிழமை ஹிஜ்ரி 601 நான் இந்த சூரா யூசுஃபுக்கான தப்சீரை எழுதி முடித்து விட்டேன். எழுதி முடிக்கிற இந்த நேரத்தில் எனக்கு ரொம்பவும் இதயத்தில் சோகத்தோடு இருக்கிறேன். என்னுடைய நான் பெற்றெடுத்த சாதிகான குழந்தை இந்த நேரத்தில் வஃபாத்தாகிவிட்டது. குழந்தைக்கு நான் முகம்மது என்று பெயர் வைத்திருந்தேன்.
அதனால இந்த தஃசீரை யாராவது படிக்கிறவங்களோ கேட்கிறவங்களோ இருந்தால் அந்த மர்ஹூமான குழந்தைக்கு துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த தஃசீரிலே இந்த ஆயத்தை முடித்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கும் அவருடைய குழந்தைக்கும் எல்லாவித பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்திலே இந்த முஃபஸ்ஸிருக்கு அல்லாஹ் இடம் தருவானாக, அவர்களின் பிள்ளைகளுக்கும் இடம் தருவானாக. இந்த சூரா முழுக்க கேட்ட பல்வேறு படிப்பினைகள் வாழ்க்கையின் பல கட்டங்களில் நம் நினைவுக்கு வருமானால் அதன்படி செயலாற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா ஸஅலக மின்ஹு அப்துக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.